இப்போ வந்து பத்திரம் பதிவு பண்ணதுக்கு அப்புறமே நம்ம பட்டாக்கு விண்ணப்பிக்கலாம் தேவையில்லை, அதுவே பட்டாவே நமக்கு வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எல்லா வகையான நிலத்துக்குமே வந்துருமா? அது எப்படி நடக்குது? அந்த இப்போது நீங்கள் கேட்ட கேள்வியில் பத்திரம் பண்ணும் போதே பட்டா மாறுதான்னு கேட்குறீங்க அதுதானே? ஆமாம். இப்போ பத்திரம் பண்ணும் போதே ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் இன்றைக்கி போய் பத்திரம் பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கு மட்டும்தான் விண்ணப்பம் உருவாகும். ரெண்டுத்துக்கு மட்டும்தான் எப்படியும். இது சப்டிஷனுக்கும் ஃபுல்ஃபில்லுக்கு மட்டும்தான் உருவாகும். நான் கூடுதலாக உனக்கு கிளப் பெயிண்டிங் சொன்னேன் பார்த்தீங்களா, அதுக்கு உருவாகாது. அதுக்கு கிடையாது. அதுக்கு அங்கே உருவாகாது. தனியாக தான் விண்ணப்பம். நம்ம தனியாக தான் நம்ம கிளப்பிங் பண்ண முடியுமான்னு தெரிஞ்சு அங்கே விண்ணப்பிச்சுக்கணும். ஓகே. ஆனால் சார் சப்டிஷன் ஆஃபீஸில் இன்னைக்கு இதில் உங்கள் பேரில் பத்திரமோ பட்டா இருக்குது, நீங்கள் எனக்கு சேல் பண்ணுறீங்கன்னா அது ஃபுல்ஃபில் ஒரு சர்வே நம்பரில் இருக்கிற முழு பரப்பளவு எனக்கு சேல் பண்ணீங்களா சரி, அதில் ஒரு சர்வே நம்பரில் ஒரு சென்ட் நிறுத்திக்கிட்டு பேலன்ஸ் எக்ஸ்டெண்ட் எனக்கு சேல் பண்ணிங்களான்னு சரி, நீங்கள் போய் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறோன்னா சப்டிஷன் வந்தாலே ஃபுல்ஃபில் அப்ளிகேஷன் ஜென்ரேட் ஆகிடும். ஓகே. அதுவாகவே அது அங்கே ரிஜிஸ்டர்லேயே ஜென்ரேட் ஆகிடும். ஓகே ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் பட்டா ட்ரான்ஸ்ஃபர்னு ஒன்று இருக்குது. ஆட்டோமேட்டிக் பட்டா ட்ரான்ஸ்ஃபர்னு எப்படின்னா ஒரு சர்வே நம்பர் ஃபுல்லாக நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா, அதான் ஃபுல்ஃபில்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த ஃபுல்ஃபில் ஃபுல்லாக கொடுத்துருக்கணும். நீங்கள் எனக்கு கொடுத்துருக்கும் போது என்னென்னா உங்கள் பேர்லேயே பட்டா இருக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என் பேரில் பட்டா இருக்கணும்னா அதில் எனக்கு ஒரு டவுட் இருக்குது. என் பேரில் இப்போ எங்கள் அப்பாவோட இடம் நான் வந்து டெத்து வாரிசு வச்சு உங்களுக்கு விற்கிறேன் அந்த இடத்த. அப்போ அந்த மாதிரி இடங்களுக்கு மாறாது என்ன? அந்த மாதிரி இடங்களுக்கும் மாற்றலாம். அது எப்படின்னா இப்போது உங்கள் அப்பா பேரில் பட்டா இருக்குது. இப்போது நீங்களும் உங்கள் கூட பிறந்தவங்களாம் சேர்ந்து எனக்கு சேல் பண்ணுறீங்க. ஆனால் அது வந்து நீங்கள் லீகல் படி உங்கள் பேரில் மாற்றிக்காமலே டெத்து லீகல் வச்சு எனக்கு சேல் பண்ணுறீங்க. அப்படின்னா நான் உங்களுக்கு சார்பதியோட அலுவலகத்தில் சார்பதியோலருக்கு வந்து ஒரு பயம் வரலாம். ஆமாம், இவங்க தானா அது வாரிசு சான்றிதழ் வந்து இத்தனை பேர் தான் தவறாக வாங்கியிருப்பாங்களா, இன்னும் கூடுதலாக கூட வாரிசு இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு கருதும் போது இது வந்து நம்ம வந்து மாற்ற தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தோன்றும் போது மாற்றாமல் பண்ணிடுவாங்க. அப்படி மாற்றாமல் பண்ணுவாங்கன்ற பட்சத்தில் என்ன எப்படின்னா அங்கே அவங்க வந்து பயோமெட்ரிக் ஃபோட்டோவோ தம்ஃபோ எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த ப்ராசஸ் டைம்லேயே ஒரு 4 S கேட்கும். அந்த ஆட்டோமேட்டிக் பட்டா ட்ரான்ஸ்ஃபருக்கு அந்த 4 S கொடுத்தா மட்டும்தான் அங்கே பட்டா மாறும், ஆட்டோமேட்டிக் பட்டா ட்ரான்ஸ்ஃபர் மாறும். ஓகே. அந்த 4 S ஒரு S கொடுக்கலனா கூட நோ கொடுத்துட்டாங்கன்னா கூட பட்டா மாறாது. அதுக்கப்புறம் நம்ம தனியாக தான் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். தனியாக விண்ணப்பிக்க தேவையில்ல. பட்டா மாறலன்றப்ப பட்டா மாறிச்சுன்னா அன்னைக்கு இதுலேயே வந்து நம்ம ஆட்டோமேட்டிக் உங்கள் பேரில் என் பேரில் நீங்கள் எனக்கு கொடுத்தீங்கன்னா என் பேரில் பட்டா வந்துடும். அவங்க நோ கொடுத்துட்டாங்கன்னா அப்ளிகேஷன் ஜென்ரேட் ஆகிடும். ஓகே. அந்த பட்டா மாறலன்ற பட்சம் விஏ கிட்ட வந்துடும். அப்படி இங்கே வந்துடும், வெரிஃபிகேஷனுக்கு வந்துடும். விஓ கிட்ட வெரிஃபிகேஷன் கொடுக்குறது இவங்க கொடுக்கறதுக்கு வந்துடும், இவங்க கிட்ட வந்துடும். அவங்க மாறலன்ற பட்சத்தில் இங்கே வந்துடும். அங்கே பட்டா மாறதும் தமிழ் மூலயமா தான் மாறுது. தமிழ் சாஃப்ட்வேர் அங்கே அவங்களோடது பதித்துறையோடது பயோமெட்ரிக் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஸ்கேன் பண்ணுற டாக்குமெண்ட்ஸ்லாம் வச்சுக்கிறதுக்கு டிசிஎஸ் சாஃப்ட்வேர். ஓகே. பட்டா மாறது மட்டும் தமிழ்ல சாஃப்ட்வேர். இது ரெண்டும் கலந்து தான் மாற்றி கொடுக்கும். டிசிஎஸ் மூலியமாக தான் அப்ளிகேஷன் ஜென்ரேட் ஆகும். டிசிஎஸ் மூலியமாக தான் அப்ளிகேஷன் ஜென்ரேட் ஆகிட்டு பட்டா மாறும். அவங்க நோ கொடுத்துட்டாங்கன்னா டிசிஎஸ் மூலிமா அப்ளிகேஷன் ஜென்ரேட் ஆகிட்டு உங்கள் அப்ளிகேஷனுக்கு வந்துடும், விஓக்கு தமிழ் நிலத்துக்கு வந்துடும், விஓக்கு வந்துடும். விஓ அவங்களோட ஐடி இருக்கும், யூசர் ஐடி பாஸ்வேர்டுன்னு அவங்களுக்கு ஒரு ஐடி இருக்கும், அவங்களுக்கு அங்கே வந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா அதோட ஜியோ நம்பர் உங்களுக்கு அனுப்புகிறேன். அது அவரோட நான் பிடிஎஃபாக உங்களுக்கு வைக்க சொல்கிறேன். இந்த இப்போ நடைமுறைக்கு வந்தது பார்த்தீங்கன்னா 2020 ஜியோ நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 84/2020 ஜியோ நம்பர். நீங்கள் ஆன்லைனில் போட்டிங்கன்னா கூட கிடைக்கும். ஆட்டோமேட்டிக் பட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் ஜியோ போட்டிங்கன்னா கூட கிடைக்கும். இதிலே வந்து நல்லா உங்களுக்கு புரிஞ்சுக்க இந்த பேசிக்கான நாலேஜ் இருக்குது. வருவாய்த்துறையை பற்றி, பதிவுத்துறையை பற்றி, நில அளவைத்துறை பற்றி இருக்குன்னா எப்படிலாம் பட்டா அந்த லிங்க் ஆகிறத பற்றி இவர் கேட்டார். பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா பேரில் பட்டா இருக்குது, எங்கள் அப்பா இறந்துட்டார், நாங்களாம் லீகலர் படி பேஸ் பண்ணி பட்டா கொடுக்கணும்னா அந்த இதுக்கு லிங்க்கில் படி பட்டா கொடுக்கலாமா அது லிங்க் பார்க்கலாமான்றது இந்த இதிலே எல்லாம் தெளிவாக சொல்லியிருக்காங்க. அந்த 4 S கொடுக்குறத பற்றியும் சொல்லியிருக்காங்க. அதே போல் நீங்கள் ஃபுல்ஃபில் பட்டா ட்ரான்ஸ்ஃபர் உங்களுக்கு விஏ கிட்ட வந்து வாங்குறது சிரமமாக இருக்குன்னா ஒரு ஃபுல்ஃபில் பட்டா ட்ரான்ஸ்ஃபர் நீங்கள் வாங்குறீங்கன்னா சார்பதியோல அலுவலகத்தில் வந்து எனக்கு இங்கே ஃபுல்ஃபில் பட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுங்க, இல்லை நீங்கள் மாற்றுறதுக்கான அதிகாரம் உங்களுக்கு இருக்குது, இதில் எந்த ஒரு லீகல் பிரச்சனை கூட இல்லை, கரெக்டாக லீகலாக இருக்குது, நீங்கள் பண்ணி கொடுங்கன்னு ஒரு ரிக்வஸ்ட் வைக்கிறது நல்லது. நீங்கள் ஓரல் ரிக்வஸ்ட்டாக வைக்கிறது நல்லது. டாக்குமெண்ட் ப்ரெசென்ட் பண்ணும்போது ரைட்டர் மூலியமாகவும் சரி, நீங்கள் அட்வொகேட் மூலியமாகவும் சரி, நீங்கள் சிட்டிசன்ஷிப்பாக நீங்கள் குடிமக்களாக வந்து உங்களோட ஆவணத்தை நீங்களாக பதிவு செஞ்சுக்கும் போதும் சரி, நீங்கள் வந்து சார் இது வந்து ஃபுல்ஃபில்லாக தான் நான் வாங்குகிறேன், இங்கே எனக்கு நீங்கள் பட்டா மாற்றி கொடுங்க, அந்த எஸ்ஸு கொடுத்து நீங்கள் பட்டா மாற்றி கொடுங்க அப்படின்ற ஒரு ரிக்வஸ்ட்டு நீங்கள் ஓரலாக வைக்கலாம். அந்த இதுதான் ஆட்டோமேட்டிக்கான பட்டா ட்ரான்ஸ்ஃபருக்கான மெயினான சாராம்சம்.